ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 12th கெமிஸ்ட்ரிக்கான பப்ளிக் எக்ஸாமுக்கு நிச்சயமாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் சொல்லக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 15 கொஷின் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின் பக்காவாக படித்து வச்சுருங்கப்பா. அடித்து சொல்கிறேன், இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக அப்படியே உங்கள் எக்ஸாம் ஆள் வரும். ஸோ கவலையப்படாதீங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சொல்லிட்டு எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ நம்பி படிங்க, சரிங்களா? இது இருக்கிறது ஃபஸ்ட்டு தெரியுதுன்னு பாருங்கள், தெரியலன்னு உடனே படிச்சிருங்க. அடித்து சொல்கிறேன், இதில் இருந்து தான் 98% கம்பல்சரி வரும். ஸோ எந்த டவுட்டும் தேவையில்லை. கம்பல்சரிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் எந்த சம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன்ஸ் படிக்கணுன்ற மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் பிடிஎஃப் போகிறேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்து வச்சுங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தொடர்ச்சி நம்ம சேனல் வீடியோ போகிறோம். ஸோ மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஜாயின் பண்ணுறேங்க. சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வால்யூம் 1 பார்க்க போகிறப்ப, ஸோ வால்யூம் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ், செகண்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ், next role of limestone in the extraction of iron oxide, fourth one which type of ores extracted by the Froth flotation method, very very important. Next fifth one gang slag, most important. Limitations of Ellingham diagram, அப்புறம் applications limitations of applications கம்பல்சரி படிச்சாகணும்ப்பா. இன்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீச்சிங் மெத்தட்ஸ், மான்ஸ் ப்ராசஸ், ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல், வேன் ஆர்கல் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டல், பேஜ் நம்பர் 17 18 இருக்கும், அதை பார்த்து வச்சுங்க. அப்புறம் ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து இந்த ஜோன் ரிஃபைனிங், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் சில்வர். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் மட்டும்தான் இவ்வளோ அதிகமாக இருக்கும். அடுத்த யூனிட்டில் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து அடிக்கடிக்கு மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா anomalous properties of first elements of p block elements, next allotropism of carbon, third one structure of diboron, fourth one Fischer-Tropsch synthesis, very very important, fifth one structure of CO and CO2, most important questions pa, so compulsory படிச்சு வைங்க. அதுக்கப்புறம் sixth one uses of borax, seventh one uses of silicons, eighth one give examples for locus icogens, tetragen, பின்டோஜன், அப்புறம் சால்கோஜன்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் 9th ஒன் ஜியோலைட்ஸ், 10th ஒன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட், 11th ஒன் கேட்டனேஷன் அண்ட் கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னெட் பெர் எஃபெக்ட், அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 14, ஓகேங்களா? பேஜ் நம்பர் 55 இருக்கும், ஸோ அதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் வந்து சிலிகான்ஸு, அப்புறம் ஐலட்ராபிசம் ஆஃப் கார்பன்ப்பா, இதெல்லாம் படித்தாலே போதும், செகண்ட் சாப்டரில் ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா chalcogens belong to p block, give reason. Next give oxidation state of OF2, O2F2, Cl2O3, I2O4, ஓகேங்களா? இது வந்து உங்கள் பேக்கில் இருக்கும், இதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் இன்டர் ஆலோஜன் காம்பவுண்ட்ஸ், கிவ் எக்ஸாம்பிள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின். அதே மாதிரி வை ஃப்ளோரின் இஸ் மோர் ஆக்டிவ், வெரி 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 அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கப்புறம் யூசஸ் ஆஃப் ஹீலியம், 6th ஒன் ஹைப்ரிடைசேஷன் ஆஃப், ஓகேங்களா? ஸோ ஐஎஃப்ஸ் அண்ட் கிவ் ஸ்ட்ரக்சர், அதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 7th ஒன்று பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரின் இன் த லேப். Next 8th one uses of sulfuric acid, most important. Next 9th one anomalous properties of nitrogen, 10th one oxidation number of O in HOF, அதுக்கப்புறம் 11th one uses of argon, 12th one electronic configuration of group 15, 13th one what happens when PCl5 heated, 14th one hybridization number of BRF5 அப்புறம் BRF3 பா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இப்போ இந்த கொஷினும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி படிக்க வேண்டிய கொஷின், எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இன்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 14 பேஜ் நம்பர் 99, ஸோ அதை பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 23 பேஜ் நம்பர் 99 கொஸ்டின் நம்பர் 23 ஒன்று இருக்கும், அதை பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ஹோம் சிக்னல், நெக்ஸ்ட் வந்து ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் SO2, டீஹைட்ரேட்டிங் ஆக்ஷன் ஆஃப் H2SO4, டீகான்ஸ் ப்ராசஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க, கம்பல்சரி அது படிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், ஸ்ட்ரக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஜெனான், யூசஸ் ஆஃப் நோபல் கேஸஸ், ஓகேங்களா? ஸோ என்ன இப்போ இவ்வளோ கொஷின் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. நான் ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்குறேன். புக் பேக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே உங்களுக்கு 20-25 கொஷின் இருக்கும். நான் கொடுக்குறதே மொத்தம் 10-15 புக் பேக் வந்து கொடுக்குறேன். இன்டீரியரில் ஒரு 7-8 கொடுத்துருக்கேன். டோட்டலாக ஆட் பண்ணால் 22-23 கொஷின் தான் வரும், சரிங்களா? ஸோ கம்பல்சரி ஏன் சொல்கிறேன்னா இவ்வளோ கொடுத்துருக்கேன்னா மறுபடியும் சொல்கிறப்ப உங்களுக்கு 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்லேருந்து கேட்பாங்க, 3 மார்க்ஸ்லேருந்து 2 தூக்கி போட்டு ஏபிசின்னு சொல்லிட்டு வச்சுட்டு உங்களுக்கு 5 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதுக்காக இதெல்லாம் படித்தா தான் 5 மார்க்கும் பக்காவாக அட்டன் பண்ண முடியும். ஸோ தயவு செய்து எதுவும் ஸ்கிப் செய்யாதீர்கள், நல்லா படிங்க. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 4D சீரிஸ், செகண்ட் ஒன் வாட் ஆர் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், தேர்ட் ஒன் பொசிஷன் ஆஃப் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்னாய்ட்ஸ், ஃபோர்த் ஒன் வாட் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ். இதெல்லாம் அடிக்கடிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஏகப்பட்ட கொஸ்டின் இப்படி கேட்டு அடிச்சு கொஸ்டின்ப்பா கம்பல்சரி வரும், படித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் C4+ C2+. அப்புறம் சிக்ஸ்த் ஒன் விச் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் Fe2+ ஆர் Fe3+, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்து வச்சுருங்க. செவன்த் ஒன் LuOH3 அண்ட் LuOH3 which is more basic. 8th one Cr2+ or Fe2+, which is strong reducing agent. ஓகேங்களா. 9th one question number 10 வந்து பேஜ் நம்பர் 129ல ஒரு கொஸ்டின் இருக்கும், ஸோ அதை பார்த்து வச்சுங்க. இன்டீரியரில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா why GD3+ is colorless, செகண்ட் ஒன் catalytic properties, தேர்ட் ஒன் ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ், ஃபோர்த்து ஹியூம்-ரூத்ரி ரூல். ஸோ இது வந்து அடிக்கடி கேட்க மாட்டாங்க, ஸோ ஜஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுங்க. ஃபிஃப்த் ஒன் குரோமெட் குளோரைட் டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இது சம்டைம்ஸ் கேட்குறாங்க இந்த குரோமெட் குளோரைட் டெஸ்ட். ஓகேங்களா. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அடிச்சு இதுலேருந்து மோஸ்ட்டாக இதான் கேட்குறது. கம்பேர் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்னைட்ஸ், வாட் இஸ் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் அண்ட் இட்ஸ் கான்சிக்வன்சஸ். ஓகேங்களா. கம்பல்சரி இதை மட்டும் படித்தா போதுமாக கேட்பீங்கன்னா இதை மட்டும் படிச்சுட்டு போங்க. 100% கேரண்டியாக சொல்கிறேன், பசங்க மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணுவீங்க. இப்போ எந்த டவுட்டும் வேணாம். யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 ஃபஸ்ட்டு 3 படிச்சிருக்கு புக் பேக்கில். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்திருக்கோம் வாட் இஸ் லிங்கேஜ் ஐசோமரிசம். ஃபிஃப்த் ஒன் கொஸ்டின் நம்பர் 16 படிச்சிடணும். ஓகேங்களா. சிக்ஸ்த் ஒன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கம்பல்சரி இந்த கொஸ்டின் பேப்பர் இல்லை, அது கொஸ்டின் பேப்பரே இல்லை. ஓகேங்களா. அப்புறம் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃபெர்னஸ் தியரி அண்ட் VB தியரி, மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 8th ஒன் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, 9th ஒன் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. ஓகேங்களா. ஸோ இது படிக்க வேண்டிய கொஸ்டின் தான். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வெர்னஸ் தியரி, VB தியரி, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். இந்த பேஜ் நம்பர் வந்து 149லேருந்து 150 வரைக்கும் இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி பார்த்து ஆகணுப்பா. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். மொத்தமாகவே ஒரு யூனிட்லேருந்து உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின் கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கிறேன். சரிங்களா. அதை நல்லா படித்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு 2 சாப்டரில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 6 யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் செல். ஸோ அது கம்பல்சரி படித்தாலும் வெரி இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4. ஓகேங்களா. தேர்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல்லு. ஃபோர்த் ஒன் டிஸ்டிங்விஷ் டெட்ராஹெட்ரல் அண்ட் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸு. ஃபிஃப்த் ஒன் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸு. சிக்ஸ்த் ஒன் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செவன்த் ஒன் ஒய் அயனிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் பிரிட்டில், மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ அதனால் கம்பல்சரி படித்தாகணும். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்ஸு, கேல்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் SC, BCC அண்ட் FCC, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கிறிஸ்டல் லேட்டிஸ்னா என்ன, அப்புறம் ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்லு. சிக்ஸ்த் ஒன் பேக்கிங் எஃபிஷியன்சி. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து கம்பல்சரி படித்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலைன் அண்ட் அமர்ஃபஸ் சாலிட்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த ஸ்காட் கேஃப் அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டயக்ராம் கம்பல்சரி போட்டால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. கம்பல்சரி படிங்க. நெக்ஸ்ட்டு கேல்குலேட் த பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங் இன் பாடி சென்டர் கியூபிக் செல்லு. நெக்ஸ்ட்டு கேல்குலேட் த பெர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங் இன் ஏ சிம்பிள் கியூபிக் யூனிட் செல். ஓகேங்களா. ஸோ அடித்து சொல்கிறேன், இதை மட்டும் படிச்சுட்டு போங்க பசங்களா. மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணலாம். மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன், மிஸ் பண்ணுறாதீங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் கேல்குலேட் த பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங் இன் ஃபேஸ் சென்டர். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் யூனிட் 7 ஸோ வால்யூம் 1ஓட கடைசி யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஆவரேஜ் ரேட்டு அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு. நெக்ஸ்ட்டு ரேட்டில் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் லைஃப் பீரியட். அப்புறம் வாட் இஸ் அன் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். ஃபோர்த் ஒன் எக்ஸ்பிளைன் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டேட்டு. ஃபிஃப்த் ஒன் அரேனஸ் ஈக்குவேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் தி டேர்ம்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், கம்பல்சரி படிங்க. ஸோ சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் வித் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்டீரியர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் செகண்ட் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் ஆஃப் ஏ ரியாக்ஷன் மாலிகுலாரிட்டி. அப்புறம் இந்த கொலிஷன் தியரி ஜஸ்ட் என்னென்னு பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரியாக்ஷன் ரேட்டு. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 2 தான்ப்பா. டிரைவ் இன்டிகிரேட்டட் ரேட்ல ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் A to B A ப்ராடக்ட். அப்புறம் டிரைவ் இன்டிகிரேட்டட் ரேட்ல ஃபார் 0 ஆர்டர் ஈக்குவேஷன் A to ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ இந்த 2 தான் இருக்கும். ஃபஸ்ட் ஆர்டர் 0 ஆர்டர். இந்த 5 மார்க்ஸ் தவிர்த்து வேறு எதுவும் வராது. ஸோ அப்படியே உங்களுக்கு 5 மார்க்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கேட்கணுச்சுன்னா இந்த கொஸ்டின் மார்க்ஸ் 2 மார்க் 3 மார்க் தூக்கி போட்டு கேட்பாங்க. இதில் இருக்கிறத மட்டும் நல்லா படிச்சுட்டு போங்க. அடித்து ஓப்பனாக சொல்கிறேன், இதில் இருக்கிற வால்யூம் 1 இதை தாண்டி எந்த ஒரு கொஸ்டின் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவே. கம்பல்சரிக்கு மட்டும் ஒரு 1லேருந்து ஒரு 7-8 சம் மட்டும் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் சம்மை நீங்கள் படித்தாலே போதும், மார்க்கு தரமாக ஸ்கோர் பண்ணலாம். இப்போ வால்யூம் 1 பார்த்தாச்சு. வால்யூம் 2 இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், போய் பார்த்து வச்சுருங்க. அப்படி இல்லைனா வால்யூம் 2 கிடைக்கல ப்ரோ அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வால்யூம் 2க்கான வீடியோ
வீடியோ இருக்கும், அதை பார்த்து படிச்சிங்க சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம சேனல் பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம். ஸோ மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம். பை பை.